ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ததாகத் இன்ஸ்டியூட். ததாகத் இன்ஸ்டியூட் சார்பாக ஒரு 3 days ஃப்ரீ டெஸ்ட் போடுறோம் இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு நேஷ்னல் லெவலில். அது நிறைய நண்பர்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க. அது இன்னையிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 9, 10, 11 அப்படின்னு ஒரு 3 days பண்ண போகிறோம். நண்பர்கள் எல்லோரும் எக்ஸாம் எழுதுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் சொல்லுங்கள். கொஸ்டின்ஸ் கொஞ்சம் தரமாக தான் எடுத்துருக்குறோம். நிச்சயம் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். இன்றைக்கி நாங்கள் ஒரு பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணியிருக்கோம். அந்த பிளாட்ஃபார்மில் எப்படி எக்ஸாம் எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு டெமோ கட்டலான்னு இருக்கோம். அந்த டெமோ பார்த்துட்டு நாங்கள் அந்த லிங்க் அனுப்புன பிறகு நீங்கள் உள்ளே போய்ட்டு அந்த டெஸ்ட் எழுதுங்க. சரிங்களா? இப்போ டெமோக்குள்ளே போகலாங்களா? கொஞ்சம் கவனிங்க. அப்படி இப்போ அந்த லிங்க் இருக்கும். அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போகும். இது மாதிரி வரும், ததாகத் இன்ஸ்டியூட் லாகின் சொல்லி. இப்போ லாகின் வித் கூகுள் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் உங்களுடைய இமெயில் ஐடி இருக்குங்களா, அந்த இமெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா லாகின் ஆகும். லோட் ஆகிட்டு இருக்கு. வந்துருச்சிங்களா? சக்ஸஸ்ஃபுல் லாகின்னு கீழே பாருங்கள். டெஸ்ட் பேட்ச் போட்டு எக்ஸாம் வீக்லி டெஸ்ட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ டுடே எக்ஸாம், ஓகேங்களா? அப்போ இன்றைக்கி எக்ஸாம் நேஷ்னல் லெவல் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் டெஸ்ட் 1. இந்த டெஸ்ட் இப்போ நான் எப்படி எக்ஸாம் எதுவும் சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போகும். இது அந்த செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிங்க. ஸ்டார்ட் எக்ஸாம் கொடுத்தீங்கன்னா வந்துடும். இதுதான் ஸ்க்ரீனு. சரிங்களா? மேலே பாருங்கள் டைமர். நாங்கள் டைமர் 3 hours கொடுத்துருக்கோம். நீங்கள் டைம் பொறுமையாக எழுதலாம், அதுக்குன்றக்காக கொடுத்துருக்கோம். கீழே கொஸ்டின் நம்பர் போட்டிருக்கு பாருங்கள். கீழே ஆப்ஷன்ஸ் வருது. இப்போது இந்த ஏரோ மார்க் ப்ரீவியஸ், இந்த மார்க்கு நெக்ஸ்ட்டு சப்மிட் பட்டன் கீழே இருக்கும். என்னன்னா சப்மிட் பட்டன் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். பக்கத்துலேயே இருக்குது. அதில் கடைசியாக எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ண பிறகு சப்மிட் பட்டன் கொடுங்க. முன்னாடியே கொடுத்தீங்கன்னா கொஸ்டின் அதாவது வெளியில் வந்துடும். நீங்கள் அதன் பிறகு உங்களுக்கு எக்ஸாம் ஃபுல்லாக எழுதுன மாதிரி காட்டும். அதனால் சப்மிட் பட்டன் மட்டும் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். இப்போ கொஸ்டின் நாங்கள் அட்டன் பண்ணலாம். பாருங்கள், நான் உங்களுக்கு சாம்பிளாக மொத்தம் 50 கொஸ்டின் இருக்குது. இதில் நான் ஒரு சில கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி ரிசல்ட் வியூ பண்ணுறது மாதிரி சொல்லிடுறேன். பார்க்குறீங்களா? இப்போ கொஸ்டின் 1 இருக்குது பாருங்கள். இப்போ இதை படித்து பார்க்குறீங்க, ஒரு ஆன்சரு நான் ஒரு 3 கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் பட்டனுக்கு இதை எடுத்துறீங்க, போய்டும். சப்மிட் இப்போ கொடுக்கூடாது, கடைசியாக தான் கொடுக்கணும். சரிங்களா? இப்போ அசர்ஸ் ரீசன் டைப் கொஸ்டின் கொடுத்துருக்கோம். இப்போ இதுக்கு ஒரு ஆன்சர் போடுறேன் நான். இப்போ நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் பொறுமையாக நிதானமாக படிச்சுட்டு எல்லா கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ அட்டன் பண்ணிங்கன்னா இது மாதிரி நெக்ஸ்ட் கொடுக்கணும். கரெக்டாக கொஞ்சம் அந்த கொஸ்டினுடைய சைஸுக்கு ஏற்றபடி அது உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்போ நீங்கள் அந்த கரெக்டாக அந்த பட்டன் கொஞ்சம் கவனமாக பார்த்தா போதும். ஓகேங்களா? இது மாதிரி கொடுக்குறீங்க. இப்போ நான் ஒரு சாம்பிளாக மொத்தம் 50 கொஸ்டின் இருக்குது. நான் ஒரு சாம்பிளுக்கு மட்டும் கொஞ்சம் கொடுக்குறேன். ரைட்டுங்களா? பாருங்கள், இப்போ நான் ஒரு 12 கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டேன். போதும் எனக்கு. நீங்கள் 50 கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டு கடைசி சப்மிட் கொடுங்க. இப்போ நான் சப்மிட் கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், மொத்தம் 50 கொஸ்டின்ஸில் எனக்கு 4 கொஸ்டின் கரெக்டு, 46 கொஸ்டின். நான் எல்லாத்தையும் அட்டன் பண்ணல. பட் நாங்கள் என்ன பிளான் பண்ணிடுறோம், கரெக்டு வேர்ட் காட்டும், மற்ற கொஸ்டின் எல்லாம் ராங்கில் காட்டும். ஓகேங்களா? கொடுத்த பிறகு பேக் இருக்கு இல்லைங்களா, அந்த பேக் எடுத்துங்க. இப்போ இந்த மாதிரி ஸ்க்ரீன் காட்டும். ஸ்டார்டிங்கில் டுடே எக்ஸாமில் சம்திங் இருந்துச்சு இல்லைங்களா, இப்போது இது எங்கே போய்டுனா கம்ப்ளீட்டட் எக்ஸாம் போய்டும். இப்போ கம்ப்ளீட் எக்ஸாம் வந்த பிறகு இப்போ நீங்கள் உள்ளே கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த ஸ்க்ரீன் காட்டுதுங்களா. இப்போ இந்த கீழே இருக்குது பாருங்கள், கிளிக் ஹியர் டு வியூ ஆன்சர் கீ அண்டு ரிசல்ட்டு. இதை கிளிக் பண்ணிங்களா அதை ஷோ பண்ணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இதில் பாருங்கள், இப்போ கொஸ்டின் நம்பர்லாம் இருக்கு இல்லையா. இப்போ க்ரீன் கலர் இருக்கிறதுலாம் சரியான ஆன்சரு, ரெட்டில் இருக்கிறது ராங் ஆன்சரு. இப்போ நீங்கள் ராங் ஆன்சர் போட்டிருந்தா ஓகேங்களா, கரெக்ட் ஆன்சர் காட்டும். சப்போஸ் நீங்கள் போட்டது ரைட் ஆன்சராக இருந்துச்சுன்னா ஒன்லி பாருங்கள், இந்த கொஸ்டின் பாருங்கள் 7. இப்போ நான் போட்ட கொஸ்டின் ரைட்டு, அதனால் ஒரு க்ரீன் மட்டும் காட்டுது. இவ்வளோ தான். இந்த மாதிரி நீங்கள் வியூ பண்ணிங்களா ஒட்டு மொத்தமாக எல்லா கொஸ்டின்ஸுமே பார்த்துக்கலாம். நீங்கள் இது வேணுன்றப்போ ரீட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் இது. இந்த மாதிரி நீங்கள் எக்ஸாம் லாகின் பண்ணி எழுதுங்க. நீங்கள் ஒரு முறை டெமோ நல்லா பார்த்துருங்க. நான் சொன்ன மாதிரி சப்மிட் பட்டன் கொடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்குன்னு கடைசியாக கொடுத்தா போதும். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.